ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பொதுவாகவே சொல்லணும்னா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால் வருது? சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெரிய விஷயமா ஆயிரும். அது தீர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போய் நின்றுங்க. அதே மாதிரி தான் நம்ம டெய்லியும் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இந்த விஷயம்லாம் பண்ணணும், இந்த விஷயம்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம முக்கியமான விஷயமே பண்ணாமல் விட்டுட்டோம்னா, அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பிரச்சனைகள்லாம் அதிகமாகி நம்மளோட உடம்புக்கே ஆபத்தா முடியிற நிலைமை ஏற்படக்கூடியதா இருக்குங்க. அது என்னென்ன விஷயம்? நம்ம டெய்லி இந்தந்த விஷயத்தலாம் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா உடம்புக்கு பிரச்சனை. ஆரோக்கியமான உடம்பு நமக்கு வேணும் அப்படின்னா, நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத மறக்காம கடைபிடிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட லைஃப்ல எப்பவுமே தள்ளி போடாதீங்க. இத அப்புறம் தானே பண்ணிக்கலாம். இத அப்புறம் செஞ்சுக்கலாம். இத பண்ணுனா என்ன வரப்போகுது? இத செஞ்சா என்ன வரப்போகுதுன்னு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அசால்ட்டா இருக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அசால்ட்டா இருக்க வேண்டாம். உங்களோட டெய்லி ரூட் என்ன? அத கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே, நோய் இல்லாம நம்மளோட உடம்ப பாதுகாக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவு மூலம் உங்ககிட்ட நான் முழுசா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தினமும் வெந்நீர் குடிக்கிறதுனால நம்மளோட செரிமான மண்டலத்தை தூண்டி சாப்பிட்ட உணவை எளிதில் ஜீரணிக்க உதவ பயன்படுதுங்க. காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிறதுனால இயற்கையான மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கவும் உதவுதுங்க. வியர்வையை தூண்டி ரத்தத்தில் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றவும் இது பயன்படுவதோடு மட்டும் இல்லாமல் வெதுவெதுப்பான நீர் பார்த்திங்கன்னா தொண்டைக்கு இதமளித்து நாசி அடைப்பு மற்றும் தொண்டை வலியை குறைக்கவும் உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவுதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மலம் கழிக்காமல் இருந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். மலம் சரியாக கழிக்காமல் இருந்தால் உடலில் கழிவுகள் தேங்கி பல ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால் தீவிரமான வயிற்று வலி, மூல நோய், ஆசன வாயில வெடிப்பு மற்றும் மலக்குடலில் மலம் இது மாதிரி கடினமாகி தேங்கும் ஆபத்து நிறைய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. மலம் கழிக்க அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும்போது ஆசன வாயில் உள்ள நரம்புகள் பார்த்திங்கன்னா வீங்கி ரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமான மலம் பார்த்திங்கன்னா வெளியேறும்போது ஆசன வாயில் சிறு காயங்கள் அல்லது வெடிப்புகள் ஏற்பட்டு கடும் வலி உண்டாகும். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட குடலில் மலம் நீண்ட நாட்களாக தேந்தி மிக கடினமான கட்டியாகி வெளியேற முடியாமல் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குங்க. வாயு தொல்லை, குமட்டல் மற்றும் வயிறு வீங்கியது போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்த்துக்கோங்க. தொடர்ச்சியாக மலக்குடல் அழுத்தத்தால் மலக்குடல் இறக்கம் போன்ற தீவிர பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தினமும் குறைஞ்சது 2 முதல் 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. காய்கறிகள், பழங்கள் அதாவது வாழைப்பழம், கொடிமுந்திரி மற்றும் முழு தானியங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம். தினமும் சிறு உடற்பயிற்சி அல்லது நடப்பயிற்சி இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட குடல் இயக்கத்தை சீராக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மலச்சிக்கலை போக்க மலச்சிக்கல் நிவாரணத்திற்காக சிறந்த நார் சத்து உணவுகள் நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்குங்க. நான் குறிப்பாக சொல்லணும்னா தினமும் இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம். ரொட்டீனாக செஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்திற்கு 2 முறை நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸை வாரத்துக்கு 2 முறை குடிக்கிறதுனால நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமாங்க. முடி உதிர்வு குறைஞ்சி பளபளப்பாகுமா. மேலும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி பார்த்திங்கன்னா சரிம பொலிவை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்குதாங்க. நம்மளோட உடலில் ரத்தத்தோட சர்க்கரை அளவும் கட்டுப்படுத்த பெரிதும் உதவுதாங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை பொலிவாகவும் இளமையாகவும் வச்சுருக்க உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுவதை தடுத்து வேர்களை வலுவாக்கி நரமுடியை தள்ளி போட இது பெரிதும் உதவுவதாக ஆய்வில் கூட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அஜீரண கோளாறுகளை தடுத்து நம்மளோட உடலில் மெட்டபாலிசத்தை அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கவும் இது உதவி புரியுதாங்க. இது சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ பார்த்திங்கன்னா கண் குறைபாடுகளை சரி செஞ்சு பார்வையை தெளிவாக்க உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் இதய தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதையும் தடுக்குதாங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸு.
ஒரு பெரிய நெல்லிக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. அது கூட தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் உடம்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஜூஸில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. இது சாப்பிட்றதுனால சரும ஆரோக்கியம் நல்லா இருக்கும், முடி வளர்ச்சியும் நல்லா வலுவாக இருக்குங்க. செரிமானம் மற்றும் எடை மேலாண்மைக்கு இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். நம்மளோட கண் பார்வை திறனும் அதிகமாக இருக்கும். இரத்த சர்க்கரை அளவு, இதய ஆரோக்கியம், இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது மிக சிறந்த தீர்வாக இருக்குங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் பொடி. வாரத்துக்கு 2 முறை கடுக்காய் பொடி சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால என்ன மருத்துவ குணங்கள் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாரத்துக்கு 2 முறை கடுக்காய் பொடி ஜூஸ் சாப்பிட்றது, அதாவது கடுக்காய் பொடியோட தண்ணீர் அது தண்ணியில் கடைக்கு குடிக்கும்போது நம்மளோட உடம்புல என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்துது, நச்சுக்களை எல்லாம் நீக்குதுங்க, உடல் எடையை சீராக வச்சிருக்கவும் உதவுதாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய இயற்கையான மலமிளக்கியாக செயல்பட்டு குடலை சுத்தப்படுத்தி மலச்சிக்கலை போக்குதாங்க. அஜீரணம், வயிறு உப்புசம் மற்றும் வாயு தொல்லைகளை குறைக்கவும் இது உதவுவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கவும் இது உதவுது. குறிப்பாக சொல்லணும்னா கொழுப்பை குறைச்சி நம்மளோட உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இந்த கடுக்காய் பொடி பயன்படுதாங்க. இந்த கடுக்காய் பொடி பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன், அதாவது சுமார் 1லேருந்து 2 கிராம் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான நீரில் கலந்து வாரத்துக்கு 2 முறை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கர்ப்பிணிகள் மற்றும் வயிற்றுப்போக்கு இருப்பவங்க பார்த்திங்கன்னா மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த கடுக்காய் பொடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இந்த கடுக்காய் பொடியை சாப்பிடும்போது இந்த கடுக்காய் பொடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைக்கு, வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று கோளாறு பிரச்சனைகளுக்கு, தேவையற்ற நச்சுக்களை நீக்கிறதுக்கு, நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு, இது மாதிரி விஷயத்தெல்லாம் இது நமக்கு கரெக்டாக பண்ணி கொடுக்கும். நம்மளோட உடம்பில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பழங்கள்லாம் சாப்பிட்டோம்னா, ஒரு சில பழம் சாப்பிட்றதுனால அது ஜீரணத்தை அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ நைட்டில் பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பழம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக பாதி சாப்பாடும் பாதி ஃப்ரூட்ஸும் எடுத்து சாப்பிட்றது டைமுக்குள்ளே. இப்போ அதிக நேரம் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. டைமுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளோட உடம்புல நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கும். நம்ம நைட்டில் சாப்பிட்றதுக்கு, அதாவது இரவு நேரத்தில் மட்டும் இல்லை, எந்த நேரத்திலும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு நேர இடைவெளிக்கு பிறகு பழங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. ஏன்னா உணவும் பழங்களும் செரிமானம் ஆவதற்கு வெவ்வேறு வகையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுதாங்க. படுக்க செல்வதற்கு 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு முன்னதாக உணவு உண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்களையும் உணவையும் ஒன்றாக சாப்பிடும்போது முதல்ல பழம் செரிமானம் ஆகிறது, அதுக்கப்புறம் தான் உணவு செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செரிமான குறைபாட்டுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் செரிமானம் ஆவதில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதனால் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி நீங்கள் பழங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா குறைவான சர்க்கரை அளவும் அதிக நார் சத்தும் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்லாம். முலாம்பழம், கனிந்த பேரிக்காய், கிவி பழம், இது மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கவும் போகக்கூடாதுங்க. நம்ம உணவு உண்பதற்கும் பழங்கள் உண்பதற்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட அளவிலான நேர இடைவெளி நமக்கு கிடைக்கணுங்க. நம்ம நைட்டு சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி மாலை நேரங்களில் பழங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதனால் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகள் பார்த்திங்கன்னா நன்கு இயங்கி பழங்களையும் உணவுகளையும் முறையாக செரிக்க செய்யும் அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். எந்தெந்த விஷயத்தை செய்யணுமோ அந்தந்த விஷயத்தை பண்ணிடுங்க. தள்ளி போட வேண்டாம். அதை தள்ளி போட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதை வந்தால் அது என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.